சிந்து பைரவி இன்னியோட எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா வந்து சிந்துவ வில்லன் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர்ஸ் இங்க இருக்க வார்டன்ஸ் எல்லாமே வந்து சிந்து பிடிச்சு கைய பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அந்த பையனையும் வந்து வெளில கூட்டின்னு போய் சுள்ளானி தூங்கி வெளில அனுப்பிச்சு விடுறாங்க. உடனே விடுங்க 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 விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இழுத்து வெளில பிடிச்சி வெளில தள்ளிடுறானுங்க. உடனே வந்து ஸ்னேகா அவங்க அப்பா வந்து வா ஸ்னேகா எப்படி அவங்க சர்ஜரி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக அங்கே மேலே போகிறாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உடனே வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. கரெக்டாக சிந்து வந்து உன்னை விடு விடு அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்து ஸ்னேகா அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டு ஏய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏய் எல்லாம் வெளில போங்க அவுட் அப்படின்றாங்க. உடனே இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து சிவா கிட்ட தனியாக பேசணும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஐ மீன் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. உடனே வந்து நான் பேச தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஸ்னேகா உடனே என் ஹாஸ்பிட்டல் இருந்து பேச தயார் இல்லையா, முழுமையாக வெளில போயிடு சிவா அப்படின்னு சர்ஜரி முடிய வரைக்கும் நீ முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இது இருக்கும் ஹேய் யார் ஹாஸ்பிட்டல் வந்து யார் வெளில போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சட்டையை பிடிச்சி இது பண்ணுறா. நீ வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி தள்ளுற மாதிரி இது பண்ணுறா. உடனே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஹாஸ்பிட்டல் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து விட்டு சொல்கிற அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து எப்படி இருப்பாங்க அப்படி ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. உடனே வந்து சாம் சார் இந்த மூணு பொண்ணை கூப்பிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சிவா என்ன நினச்சிட்டு இருக்க, ஏன் பொண்ணு வெளில போக சொல்கிறியா, நீ யார் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று இது பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஸ்னேகா அப்பா சொல்கிறேன் ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன் வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கடவுளையும் திறந்தாலும் யாரும் திறக்கவே முடியாது. உடனே வந்து ஸ்னேகா சொல்கிறா நீ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு நீ எப்படி பண்ணுவேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏய் சர்ஜரி முடிய வரைக்கும் நீ எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சர்ஜரி முடிய வரைக்கும் நான் சொல்ல தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துன்னு போகிறான். இழுத்துன்னு போயிட்டு உடனே ஒரு ரூமில் எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணுறான். ஏய் விட்றா 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 அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுவும் கேட்காம கரெக்டாக என்ன பண்ணுறான் சிவா ஏய் வா 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 கூட்டின்னு போயிட்டு உடனே அவங்க அப்பாலே ஏய் நில்றா சிவா ஏய் நில்றா உடனே ஒரு கதவு தட்டி உள்ளே தள்ளிட்டு இது பண்ணிவிட்டு உடனே கையை பிடிச்சி தள்ளி விட்றான். தள்ளி விட்டு உடனே ஏய் சர்ஜரி முடிய வரைக்கும் நீ இந்த ரூமில் தான் இருக்கணும், விட்டு வெளில வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அதை அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடுறான். லாக் பண்ணிட்டு போயிட்டு உடனே அப்படியே அவன் இதுக்கு போயிடுறான். இதுக்கு போயிட்டு அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு இவங்க தட்டுறாங்க கதவை ஏன்ட்டு. உடனே எங்கே சிந்து சிவன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அங்கே வெளில போய் தேடி பார்க்குறான். தேடி பார்த்தோன்னே இது பண்ணிகிட்டே இருக்கான் ஃபுல்லாக. வெளில போய் பார்த்தா அழுதுட்டு இருக்கான். உடனே டாக்டர் வந்து காப்பாற்றிடுவார். அழுவாதரா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து ஏய் சிந்து என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லை இந்த மாதிரி வந்து வார்டன் வெளில அடிச்சு வெளில தத்திட்டாங்க, அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ உள்ள வா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே போய் ஆப்ரேஷன் ரூமில் இங்கே உட்காந்துடுறா. நான் வெயிட் பண்ணு நான் போய் பண்ணிட்டு வரேன். சொல்லாமல் காப்பாற்றிடலாம் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சிந்து. இல்ல அந்த ஸ்னேகா அவங்க அப்பா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோரூம் லாக் பண்ணிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ அழுவாத சொன்னா. நான் பார்த்துக்கிறேன்டா. நான் அம்மா கண்டிப்பா நான் காப்பாத்துறேன்டா. நீ என் கூட இருந்து பார்த்துக்கோ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா காயத்ரியும் புருஷனும் வந்து கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிடும்போது நான் ஜூஸ் குடி அப்படின்னு நான் பார்த்தா அதில வந்து மயக்க மருந்து கலந்துருப்பான். கலந்துட்டு அதையும் அவன் குடிச்சிடுறா. குடிச்சிட்டு உடனே அப்பா நீ குடிச்சு முடிச்சிட்டா. இன்னைக்கு நைட் நீ இங்கே தாண்டி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேற என்ன சாப்பிடுறியா அப்படின்னு கேட்குறான். வேணாம் அப்படின்றா. காலையில ஸ்வீட் எதுவுமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றா. நீ சாப்பிட்டு வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து வெளில கிளம்பிடுறா. எப்படியோ சிவா வந்து ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான். கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாரும் இவங்கலாம் வெயிட் பண்றாங்க. ஸ்னேகாலாம் என்னடா என்னடா அப்படின்ட்டு. உடனே அதோட இதோட முடிஞ்சிருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.